தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். திமுக அஸ்திவாரத்தை ஆட்டிய சிஎம் விஜய். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. கட்சி நிதி என்ற பெயரில் ஊழல், பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வெயிட்டிங். கட்சி நிதி என்றாலே திமுக தான் என்று மூச்சுக்கு 300 தடவை சட்டமன்றத்தில் சொல்லும் விஜய் இதை அப்படியே விட்டுவிட தயாராக இல்லையாம். எதிர்தரப்பினருக்கு பதிலடி கொடுக்க கட்சி நிதியை ஆய்வாளர்களை விரிவாக அலச சொல்லியிருக்கிறாராம். அவர் என்ன விரிவாக அலச சொன்னார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கட்சி நிதி குறித்து சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டினார் முதல்வர் விஜய். இதனை கடுமையாக எதிர்த்த திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த விவகாரத்தை பெரிய விஷயமாக்க விஜய் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய முதல்வர் விஜய், எதிர்த்து பேசினால்தான் தாங்கள் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைத்து செயல்படும் எதிர்க்கட்சியினருக்கு என் முதற்க நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். தாவேகாவை தேர்ந்தெடுத்து அரியணையில் அமர வைத்த தமிழக மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் நான் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்து நேராக சட்டசபைக்கு வந்து முதலமைச்சரானது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான், இது வெறும் ரீல் கிடையாது, ரியல். நாம ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. நான் சினிமாவில் அரசியல் பேசியதாலேயே எனது திரைப்படங்கள் சந்தித்த, ஏன் இப்போதும் சந்தித்து வருகிற நெருக்கடிகளும், அரசியலை பற்றி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச, ஏன் இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சிக்கல்களும் ஒட்டுமொத்த தமிழகம் அறிந்ததுதான். நடிகனாக வாழ்க்கையை தொடங்கினாலும் பல நிலைகளை கடந்தும் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். 1990ஸ்லேயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008இல் 1990களிலே ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலேயே நாங்கள் மக்களுக்கு துணையாக நின்றவர்கள். கட்சி நிதி என்று கூறி நாங்கள் கொள்ளையடித்தது கிடையாது. அதிமுக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக தாக்கிய முதல்வர், ஒரே குடும்பம் மட்டுமே முக்கியம் என்பது எங்கள் கொள்கை கிடையாது, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் என்பதை சொல்லும் ஆட்சிதான் இந்த தாவேக்கு ஆட்சி. ஒரு சாதாரண நடிகனாக நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். காசு கொடுத்து வாக்கு வாங்கும் நச்சு கலாச்சாரத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். எங்கள் சட்டசபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் புதியவர்கள் தான். எங்களுக்கு மக்கள் சேவை செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது, கோயில் பணத்தையோ கனிம வளங்களையோ கொள்ளையடிக்க எங்களுக்கு தெரியாது என்று சேகர்பாபு போன்ற திமுக தலைவர்களை எல்லாம் வம்புக்கு இழுத்திருக்கிறார். நமக்கு எதிராக நாம் எதிர்பாராத நபர்கள் எல்லாம் தற்போது ஒன்று சேர்கிறார்கள் என்று விஜய் காட்டகமாக பேசியிருக்கிறார். அதனாலதான் நமக்கு எதிராக யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒன்னா சேர்றாங்க, நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. இந்த கட்சி நிதி குறித்த விவகாரங்கள் அப்போது முதல் இப்போது வரை பேசுபொருளாகவே இருந்து வருது. இந்த கட்சி நிதி விஷயத்தை அப்படியே விட்டுவிட முதல்வர் விஜய் தயாராக இல்லையா? இது குறித்து தனது செயலாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுத்துள்ளார் விஜய். அதன்படி முதல்வரின் செயலாளர்கள் சுறுசுறுப்பாக தகவல்களை சேகரித்து வர்றாங்களாம்.
கோட்டையில் உள்ள அதிகாரிகள் மத்தியில் இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்ற தகவல் கிடைக்க அது குறித்து விசாரித்த போது திமுக ஆட்சியில் ஆரம்பம் முதல் இறுதி வரை, சந்து முதல் பொந்து வரை எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது. அதே சமயம் கட்சி நிதி பல துறைகளில் வசூலிக்கப்பட்டு உள்ளது. எந்தெந்த துறைகளில் வசூலிக்கப்பட்டன, எவ்வளவு வசூலிக்கப்பட்டது, யார் யார் இந்த நிதியை கொடுத்தனர், யாரிடம் இந்த நிதி கொடுக்கப்பட்டது, நீதியை நிலைநாட்ட ஊழலை ஒளித்தெரிய, இதனை பற்றிய முழு விவரங்களும் வேண்டும் என்றிருக்கிறார் விஜய் அவர்கள். கட்சி நிதியை எந்த கட்சி வசூலித்தது என வெளிப்படையாக எதிர்க்கட்சி தலைவர் ஆவேசப்பட்டார் அல்லவா, அவருக்கு பதில் சொல்லுவோம். பட்ஜெட் கூட்டத்தில் கட்சி நிதி வசூல் ஊழலை அம்பலப்படுத்த வேண்டும், அதனால் முழு விவரங்களையும் சேகரித்து ரிப்போர்ட் கொடுங்கள் என விஜய் உத்தரவிட்டிருக்கார். இதனால் 16 துறைகளில் கட்சி நிதி சம்பந்தப்பட்டுள்ளது என முதல் கட்டமாக தெரிந்து அதன் பட்டியலை முதல்வரின் செயலாளர்கள் தயாரித்து வருகிறார்கள். இந்த மாதம் தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தில் கட்சி நிதி குறித்த விவகாரங்கள் மீண்டும் வெடிக்கும் என்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள் தரப்பினர். ஆக பட்ஜெட் கூட்டத்திற்குள் தாவேக்கு முதல்வர் விஜய் கட்சி நிதி என்ற பெயரில் திமுக நடத்திய ஊழல்களை கண்டுபிடித்து சட்டமன்றத்தில் ஒவ்வொன்றாய் புட்டு புட்டு வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.